ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 2 சம அளவு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கைவிட்டு ஊற வைப்போம். ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு இதை எடுத்து அரைச்சிக்கலாம். இதோட இஞ்சி, சோம்பு, சிவப்பு மிளகாய், ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சிப்போம். காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் மிளகாய் சேர்த்துங்க. இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் 2 கொத்து முருங்கைக்கீரை உருவி சேர்த்துருக்கேன். இதில் நல்லா பிசைஞ்சு விட்டுரும். முருங்கைக்கீரை வேண்டாதவங்க தேங்காய் துருவி போட்டுக்கலாம். துருவி போட்டு உருண்டையாக உருட்டி நான் இட்லி பானையில் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே குழம்புல கூட நீங்கள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு இதை எடுத்து வச்சிட்றேன். இப்போ மூடி போட்டு வேகட்டும். அதில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். ஏன்னா நான் இது குருமா குழம்பு மாரி வைக்கிறதுனால சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இதோட வெங்காயம் கொஞ்சமாக கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இதிலே நான் ஒரு 3 பச்சை மிளகாய், அதோட இஞ்சி பூண்டு ஒரு பாதி வெங்காயம் இதையும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தூள் இதில் சேர்த்துக்கிட்டேன் நான், ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இதை அரைச்சதையும் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வதக்கணும் பாருங்கள், அதோடையே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். நீங்கள் சாதாரணமாக புளிக்குழம்பு வைக்கிற மாரி அதேமாரி வைக்கலாம். நீங்கள் இதுமாரி குருமா குழம்பு மாரி வச்சு நீங்கள் உருண்டையை நல்லா வேக வச்சு அதில் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். விட்டு இப்போ இதில் வேகிறதுக்கு நல்ல தண்ணி, இதில் காயில் இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தண்ணி விட்டுப்போம். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருண்டை போடுறதுனால குழம்பு அப்படியே உருண்டை இழுத்துரும். அதனால் தண்ணி நல்லா தாராளமாக விட்டு கொதிக்க வச்சுங்க. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ரொம்ப அதிகம் தேவையில்லை, ஒரு 10 நான் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதை அப்படியே ஊற வச்சு அரைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு குழம்போட சேர்த்துப்போம். நீங்கள் ரொம்ப சக்கை இருக்க வேண்டாம். அதனால் தேங்காய் பால் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு. அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உருண்டையை எடுத்து நம்ம இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். போட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இதோட நம்ம கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீங்கள் உருண்டையை டைரெக்டாகவே நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். குழம்பு கொதித்தோடனே ஒன்று ஒன்றா உருட்டி அதோட சேர்த்துடலாம். மேலே வந்த பிறகு நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துங்க. நீங்கள் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜு குழம்பு நம்ம சோம்புலாம் போட்டு தாளிச்சதுனால நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.